ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ லா. ஸோ நேற்று நிகழ்ச்சியில் நான் ஒன்று கேட்டிருந்தேன். இப்போ நம்மளோட வீடியோக்களை, அதாவது பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது தவறாக சித்தரிக்கிறது, இல்லை நூடாக நிர்வாணமாக ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில் பரப்பி அதை காசாக்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழுவினர் இன்றளவும் சமூகத்தில் இருக்காங்க. இவங்களுக்கான தண்டனை என்ன உலக அளவில் இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ அதை போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்களை த்ரெட்டன் பண்ணி போடலாம், இல்லை ஒருத்தவங்களை ஏமாற்றியும் போடலாம். 2 விதத்துலேயும் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னா ஒரு ஆணுக்கோ பையனுக்கோ உடனே அவங்க தற்கொலை எண்ணத்திற்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். தற்கொலை அப்படிங்கிறது தேவையே கிடையாது. தன்னைத்தானே நம்ம ஏன் கொலை பண்ணணும் அவசியமும் கிடையாது. இதுக்கான சட்டத்திட்டங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. உலக அளவில் அதிகமாகவே இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாதுங்க. அதாவது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நடக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பான் மூவிஸ் இருக்குது இல்லையா, அது மற்ற கண்ட்ரியிலிருந்து, வேறு கண்ட்ரியிலிருந்து அதை எடுக்கிறது, அவங்க வீடியோ எடுத்து அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சேல் பண்ணுறது, ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது. அப்போ என்ன ஆகுது, பலதரப்பட்ட மக்களுக்கு அதை அவங்க வலைத்தளங்களில் அல்லது ஆப்ஸ், சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, அந்த மென்பொருள் மூலியமாக அவங்க அனுப்பும்போது இதை பார்த்து என்ன ஆகுறது அப்படின்னா, மனிதர்களுக்கு ஆசையை வர வைத்து ஒரு தவறுதலை செய்ய சொல்லி தோன்றுறது. இது இயற்கையாக வரணும். இதை யாரும் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் எல்லா குற்றங்களுக்கும் அபரிவிதமான காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. உலக அளவில் பார்த்திங்கனாலும் தடை செய்யப்பட்டிருக்கு. உலக அளவில் சில கண்ட்ரிஸ் மட்டும் இதை ரொம்ப அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான் ஃபஸ்ட் இடம், அடுத்து நெதர்லாந்து, ரொமானியா அப்படிங்கிற கண்ட்ரீஸ்லாம் இவங்க செக்ஸை ரொம்ப கேஷுவலாகவே எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க கண்ட்ரியில் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்தியாவில் இது ஃபுல் ப்ராஹிபிட்டட், தடை செய்யப்பட்டிருக்கு. மற்ற அதர் கண்ட்ரீஸ், யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இது எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோகிராஃபி அப்படிங்கிறது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு தண்டனை காலம் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர்லேருந்து அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இவங்க மேலே கேஸ் எதில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் 292, 93 அண்ட் 95 நம்ம ஃபைல் பண்ணலாம். இவங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா $29,000 அப்படின்னா இந்தியனுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 lakhs. ஸோ ஒருத்தவங்களை தவறாக அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட புகைப்படங்களை எடுத்து வெளியில் போட்டாலும் சரி, அதாவது நிர்வாணமாக எடுத்து போடுறது, அவங்கள திருட்டுத்தனமாக எடுத்து அவமானத்தை ஏற்படுத்துகிறேன், எம்பாரசிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பல சமூக வலைத்தளங்களில் போட்டு அதை வியாபாரமாக்கி சம்பாதிக்கக்கூடிய எல்லா குரூப்பினருக்கும், குழுவுக்கும் இது பொருந்தும். அவங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் ரொம்ப கூட, அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய காலங்களும் ரொம்ப அதிகம். இது நம்ம நாட்டில் சட்டத்திட்டமாக நடக்குதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஷின் மார்க். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நன்றி.